இன்றைய பஞ்சாங்கம் மே 30, 2025 30/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 9:30 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். வளர்பிறை சதுர்த்தி திதி இரவு 9:24 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. சித்த யோகம் இரவு 9 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சதுர்த்தி விரதம், உமா பார்வதி விரதம், கரி நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன். இன்று பிற்பகல் 3:44 சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக இன்று பிற்பகல் 3:44 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது ஆஃப்டர் 3:44 PM தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உங்களுடைய 3 மற்றும் 4ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதாவது 3ஆம் இடத்துல இன்று மதியம் 3:43 வரை இருக்காரு. அதன் பிறகு 4ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்தோடு பயிற்சியாகி ராசிநாதனோடு இணைகிறாரு. இதனால உங்களுக்கு நீச்ச பங்க யோகத்தை கொடுப்பதன் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்புல ஏதாவது வியாதி இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வேலை விஷயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த வேலையில உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனசுல இருக்கக்கூடிய சோர்வை போக்கும் சூழ்நிலை ஏற்பட்டதுனால தெளிவான சிந்தனை, உத்வேகத்தோட செயல்படுவீங்க. உங்ககிட்ட ஒரு புதிய பரிணாமத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மதியத்துக்கு மேல, மதியம் 3:30 மணிக்கு மேல உங்களுக்கு அலுவல் ரீதியாக சற்று கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதன் மூலமாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நைட்டு வீட்டுக்கு லேட்டா போக வேண்டியது இருக்கும், அதுக்கு தயாராகிக்கோங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அலுவலக விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மனசுல குதூகலம் அதிகரிக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நற்செய்தியாக வந்து சேரும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். அதே சமயம் உங்களுடைய அறிவுபூர்வமான பேச்சுக்களின் மூலமாக வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு யோசனை தோணும். அதை செயல்படுத்துங்க. அது குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மையை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி, உங்களுடைய பதவியிலும் சரி முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க அங்கீகாரம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயம் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னேற்றத்தை காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் வரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கும். அறிவுபூர்வமான சிந்தனையை வெளிப்படுத்துவீர்கள். அதனால உங்க குடும்பத்தின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாளில் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு காத்தால ஒரு 11 மணி வரைக்கும் பணம் இல்லையே, நாளைக்கு என்ன செலவு, நாளைக்கு EMI வருமே அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே 3:30 மணிக்குள்ளார உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை சந்தித்து
அறிவார்த்தமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாரின்லேருந்து வந்திருப்பாரு, அவர் உங்களை பார்க்கறதுக்கே வந்திருப்பாரு, ஆனால் உங்களால் டைம் அலோகேட் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு அவரை மத்தியானத்துக்கு மேலே பேசி சந்தோஷப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே உங்களுக்கு நட்புகளின் அறிமுகம் கிடைக்கும். அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வுக்காக அல்லது இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். வார்த்தைகளால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சாதுரியமா பேசி காரியத்தை சாதிப்பீங்க. எதிரிகள் கூட உங்களிடம் மகுடிக்கு மயங்கின பாம்பா அடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு பாராட்டு மழை ஏற்படும். அதாவது ஒரு பெரிய மனிதர் உங்களை பற்றி பாராட்டி பேசுவார். சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வித்தியாசமான தொழில் செய்பவர்கள், அதாவது நார்மலாக பண்ணக்கூடிய தொழிலை தவிர இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி அதே மாதிரி விவசாயத்தில் வித்தியாசமான தொழில் செய்பவர்கள், இதுலேருந்தெல்லாம் உங்களுக்கு லாபம் வரும். அதுவும் குறிப்பாக மூங்கில் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு மனசு விட்டு பேசுங்க, சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக, அதுவும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அது எந்த இடத்துல நீங்கள் சேல்ஸில் இருக்கீங்க, ஹெச்ஆரில் இருக்கீங்க, ட்ரைனிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். மதியம் 3 மணிக்கு மேலே உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மனசுல இருக்கிற கோபம், வன்மம், இயலாமை போன்ற விஷயங்கள் வெளிப்பட்டு இருக்கும். இன்னைக்கு காத்தாலேருந்து கொஞ்சம் புலம்புவீங்க. ஆனால் புலம்பல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். நேத்திக்கு வரைக்கும் புலம்பல் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு புலம்புறது உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அந்த புலம்பல் குறைந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு தனித்தன்மையை நிரூபித்து உங்களுடைய கௌரவத்தையும், உங்களுடைய குடும்ப கௌரவத்தையும், உங்களுடைய கம்பெனியுடைய கௌரவத்தையும் நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்களின் பாராட்டை பெறுவதன் மூலமாக மட்டுமல்லாமல் உங்களுடைய வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசியில சந்திரன் குரு சேர்க்கை உங்களுக்கு நல்ல நண்பர்களின் அறிமுகத்தை, அடையாளத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களை பற்றின பெருமையான பேச்சுக்கள் சமூகத்தில் உங்களுக்கு மரியாதையை உயர்த்தும். குடும்ப லெவலில் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உறவுகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் மத்தியானம் 3:30 மணிக்கு மேலே லாபஸ்தானாதிபதி நீச்ச பங்கம் ஆகும் பொழுது, 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்கள் குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நிவர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். மனசுக்கு பிடிச்சவங்களை சந்தித்து பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் தந்தை வழியில் ஆரோக்கிய சங்கடம் இருந்ததுன்னா அந்த ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதனால தந்தையை பற்றிய கவலை விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். அந்த முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதன் மூலமாக உங்களுடைய அறிவின் வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியாக ஏற்பட்டு அடுத்தவங்களுக்கு உங்களை அடையாளம் படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய பேர் புகழ் கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். இத்தனை நாளா அடுத்தவங்களை பற்றி பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க, இப்போ உங்களை பற்றியே பெருமையாக பேசுவாங்க. ஒரு பெரிய மனிதர் உங்களை பற்றி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மதியத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கு. பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு இப்போ திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி,
வீடு மனை வாங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கடனை அடைப்பதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்துல குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆனா செலவு இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 3:43 ஏதோ ஒரு செலவு இருக்கும். அதற்கு பிறகு உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் ஒரு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பா உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தை வச்சு உடன்பிறப்புகளுக்கு உதவி செய்வீர்கள். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த ராசியில பிறந்தவங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் மேன்மைகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய சொத்து கைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அயல்நாடு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சில பேர் பார்த்தீங்கன்னா மத்தியான வேளையில் காத்தால ஒரு 11 மணிலேருந்து மத்தியானம் 2 மணிக்குள்ளார நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்குவாங்க. ஆஃபீஸ் கிளம்புறவர் கிளம்பினவர் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு படுத்து தூங்குவாங்க. அதுக்கப்புறமா மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே தான் அவர் ஆஃபீஸ் கிளம்பி போவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வருமோ அவ்வளோ பெய்த்தனமாக ஒர்க் பண்ணுவார். ஸோ அவருடைய ஒர்க்கை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கு. அதன் மூலமாக அவருக்கு மரியாதை ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக உங்க ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் எக்ஸாக்டா சொல்லணும்னா 3:43 மேல உங்களுக்கு செலவுகள் கூட வருமானத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு செலவுகள் கூட உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி பிடிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். வியாபார விஷயமாக, தொழில் விஷயமாக, உத்தியோக விஷயமாக மேன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அதன் மூலமாக நீங்க இறங்கி வேலை பண்ணுவீங்க. இன்னைக்கு நான் பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய கம்பெனி ஓனர் அப்படின்லாம் பார்க்க மாட்டீங்க. கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணணும், கஸ்டமருடைய பெருமிதத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லோயர் லெவலில் இறங்கி வேலை பண்ணுறதுனால உங்களுடைய சக பணியாளர்களாகட்டும், உங்களுடைய ஸ்டாஃப்ஸ், உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்களாகட்டும் உங்களை பற்றி பெருமையாக பேசிப்பாங்க. உங்களை பார்த்து அவர்களுக்கு புத்துணர்ச்சியும் எனர்ஜியும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு நிலத்தை வித்து பணம் வரும், சிலருக்கு நிலத்தை வாங்கறதுக்கு பணம் வரும். மொத்தத்துல நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பத்திற்கு விமோச்சனத்தை தரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று மதியம் 3:43 வரை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனால ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இருக்கும். குறிப்பா வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்தியானம் 3:43 சந்திரன் விரயஸ்தானத்துக்கு செவ்வாயோடு இணையிறாரு. அதாவது பாக்யாதிபதியோடு சந்திரன் இணையறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்குமே அன்றி சங்கடப்படாது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டுல ஒரு வம்ச விருத்தி செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல வம்ச விருத்தி ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், அதாவது சொந்த வீடு வாங்குறது, சொந்த வீட்டுக்கு குடி போறது, இது சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடைவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்துக்கும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, உங்களுடைய கணவர் கேட்டாலோ இல்லை பசங்க கேட்டாலோ இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகள் கேட்டாலோ கேட்குற கேள்விக்கு விட்டேத்தியா பதில் சொல்வீங்க. அதனாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. மதியத்துக்கு மேல உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிப்பதன் மூலமாக கடந்த கால நிகழ்வுகளை பற்றி பேசி மகிழ்வீர்கள். இது உங்களுக்கு ஒரு விதத்துல சந்தோஷத்தை கொடுத்தாலும் எண்ண விரயங்களும் வார்த்தை விரயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை, ஆனாலும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆனா வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது வெளியூருக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல கூட போற காரோ பஸ்ஸோ ரிப்பேர் ஆயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் மாத்தி போற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு தடை ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 3 மணி வரைக்கும் பிரச்சனை இல்லை. 3 மணி வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியை கொண்டு சிக்கல்கள் தீரும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். மதியத்துக்கு மேல மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளும் ஆதாயத்தை தரும். அதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி தசம லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இதனால உங்களுக்கு இந்த மதியத்துக்கு மேல எதிரிகளுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில சில செயல்பாடுகளை செயல்படுவீர்கள். குறிப்பா நீங்க வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானத்துக்கு மேல மத்தியானம் 3 மணிக்கு மேல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளுக்கு, அதாவது அவங்களுக்கு நீங்க ஒரு லூப் ஹோல் கொடுத்த மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு ஒரு லீடு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் மத்தியானத்துக்கு மேல பெருசா இம்பார்ட்டன்ட் விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதை தவிர்க்கிறது நல்லது. நீங்க ஏதாவது டெண்டர் எடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறீங்க, கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படின்னா அதை பத்தின ரகசியத்தை பாதுகாப்பது அவசியம். அப்படி சப்போஸ் ரகசியம் பாதுகாக்கலைன்னா உங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் உங்க கையை விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது மத்தியானத்துக்கு மேல நடக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடைய செயல்பாடுகள் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல தடுமாற்றம் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தந்தைக்காக நீங்க சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக. அதே சமயம் மதியம் 3 மணிக்கு மேல உங்களுக்கு தாயாரின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய கௌரவத்தை, தாயாரின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபார ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவு மன தைரியத்தை வெளிப்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் அரசாங்க வகையில லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல் உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய பதவி ஸ்திரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருக்கும். மத்தியானம் 3 மணி வரைக்கும் என்னதான் குரு சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுத்தாலும் தசமஸ்தானத்திலிருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு மனசுல தடுமாற்றம் இருக்கும். அதன் காரணமாக சில தேவையற்ற வார்த்தைகளை விட்டு உங்களுடைய கௌரவத்தை நீங்களே குறைச்சிப்பீங்க. மத்தியானம் 3 மணிக்கு மேல உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பதவியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். துலாம் ராசி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பிற்பகல் 3 மணிக்கு மேல தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு பலத்தை தந்து தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். உங்ககிட்ட ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்க முகத்துல தெளிவு இருக்கும். எடுத்த விஷயத்துல தீர்க்கமா செயல்படுவீங்க. இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வியாபார வெற்றி ஏற்படும். வியாபாரத்துல தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உத்தியோகஸ்தரா இருந்தா உங்களுடைய சக பணியாளர்களின் தடுமாற்றமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க அவர்களுக்கு மத்தியானத்துக்கு மேல உதவிகரமாக செயல்பட்டு அவர்களையும் முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படும். மத்தியானம் 4 மணிக்கு மேல உங்களுக்கு இருந்து வந்த அனுகூலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க உடம்புல இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அவர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகும். சிலருக்கு புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்களுக்கு நீங்க ரிட்டாலியேட் பண்ணாதீங்க.
அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கு. மத்தியானம் வரைக்கும் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை, அதனால உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் நீங்க புதிய உச்சம் தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க குறிப்பா ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், கோல்டு ட்ரேடிங் இது சம்பந்தமா ஏதாவது ட்ரேட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தொழில்முறை எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். மதியம் 3:30 மணிக்கு மேல 3 மணி 43 நிமிஷத்துக்கு மேல உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கும். நீங்க பதட்டத்துடன் செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுத்துவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க வகையில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். ஏதாவது இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் அது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் அரசாங்க பணம் உங்க கைக்கு வரணும், அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பிற்பகல் 3 மணி 43 நிமிடங்களுக்கு மேல அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி, இன்று மதியம் 3 மணி 43 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டமத்தை கூட சந்தோஷமா அனுபவிக்கிறது யாருன்னு இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் தான். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபார அனுகூலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள் வெற்றி அடைவார்கள். கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகும். கடல் கடந்த பயணத்தின் மூலமாக லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேல புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் மூலமாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. குடும்பத்துல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் நீச்சமா இருக்காரு. அடுத்து வரக்கூடிய இன்னொரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அபிஷியலா நீங்க வெற்றி அடைவீங்க. வீட்டுல பர்சனலா உங்க வாழ்க்கை துணையின் பெற்றோர் குறிப்பா மாமியார்கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா மத்தியானம் 4 மணிக்கு மேல கிளம்புங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்கள் அல்லது அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. உங்களை பற்றி தப்பா பேசினவங்களுடைய பேச்சுக்களுக்கு அரசு அதிகாரிகளை தக்க பதிலடி கொடுத்து எதிரிகளை அடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல அவர்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முன்னேற்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல் இருக்கு. அதே சமயம் குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அவர்களின் ஆரோக்கிய சங்கடம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உங்க மனசுல ஒரு விதமான அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக சொந்த தொழில் செய்பவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, இன்று பிற்பகல் 3 மணி 43 நிமிடம் வரை சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய நண்பர்களின் ஒத்துழைப்பும் வாழ்க்கை துணையின் அனுகூல பலன்களும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மனோபலத்தை கொடுக்கும். மத்தியானத்துக்குள்ளார நீங்க உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துறதும் நல்லது. ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணோம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம், ஃப்ரான்ச்சைசி சைன் பண்ணோம், இல்லை யாராவது பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் மத்தியானத்துக்குள்ள பேசி முடிச்சுக்கோங்க. ஏன்னா மத்தியானம் 3 மணி 43 நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. இதில் 10ஆவதுக்கு அந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயோடு சேர்றாரு. நீச்ச பங்க பலனை செவ்வாய்க்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு குழந்தைகள் மூலமாகவோ அல்லது வியாபாரத்தின் மூலமாகவோ திடீர் செலவுகள் ஏற்படும். இந்த திடீர் செலவுகள் முதலீடாக இருந்தால் தப்பு கிடையாது, ஆனால் நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க ஷேர் ட்ரேடிங்கை கோல்டு ட்ரேடிங்லாம் இன்னைக்கு பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. அதுவும் மத்தியானம் 3 மணிக்கு மேலே பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது. இந்த லாஸ்ட் மினிட்ல நான் விற்கணும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்களின் காரணமாக உறவுகளின் சந்திப்பு நிகழும்.
மதியத்துக்கு மேல குழந்தைகளுடைய திருமணம் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளா இருந்தா மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மத்தியானத்துக்கு மேல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். கடனை அடைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தா செலவு ஜாஸ்தி ஆகும். இல்ல கடனை அடைக்காம கடனை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே மத்தியானம் 3 மணிக்கு மேல நடக்கும். அதனால மத்தியானத்துக்குள்ள நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள். நண்பர்களின் ஆலோசனை ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் லாபத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்தியானத்துக்கு மேல அதே லாபம் அப்படியே ஆப்போசிட்டா 180 டிகிரி டேர்ன் ஆயிட்டு நஷ்டத்தையோ செலவுகளையோ ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களே சில சமயம் எதிரித்தனமா செயல்படுவாங்க. அதனால அந்த கூட ஒர்க் பண்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பேசிடாதீங்க. இன்னைக்கு சீக்கிரசி மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மகர ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல வளர்வரை சந்திரன் இருப்பது சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதுசா கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்னைக்கு அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பா தங்கைகள் இருக்கிறவங்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மதியத்துக்கு மேல நற்செய்திகள் வரும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே சமயம் மூத்த சகோதரர்களின் உதவி உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள்ல நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் பெருசா லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு தான் லாபம் வரும். அதனால கொஞ்சம் கடன் அடைக்கிறதுல கொஞ்சம் தாமதப்பட்டதுன்னா கவலைப்பட வேண்டாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குறிப்பா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனால உங்களுக்கு இருந்த பிரச்சனை முடிவது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தில் இருந்த வியாதிகள், அதாவது உங்க உறவுகள் வகையில இருந்த வியாதிகள் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இதனால உங்க வீட்டுல சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் அல்லது உங்களுடைய வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மத்தியானம் 3 மணி வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் குருவோடு இணையறதுனால கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து அதனால குடும்ப சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு மதியத்துக்கு மேல மத்தியானம் 3 மணி 42 நிமிஷத்துக்கு மேல திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை அல்லது கணவன் மனைவிக்குள்ள திருமணமாகி சில நாட்கள் தான் அது, ஆனா கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம், ஈகோ கிளாஷ்னா அதெல்லாம் தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படும். கும்ப ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்கள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்க கௌரவத்தை மீட்டெடுப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. படிக்கின்ற குழந்தைகள் மன நிறைவை தருவார்கள். படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். மதியம் 3 மணிக்கு மேல சந்திரன் 6ஆம் இடத்துல வந்து செவ்வாயோடு இணைந்து செவ்வாய்க்கு நீச்சபங்க பலனை கொடுப்பதன் மூலமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது. இன்னைக்கு பிடிவாதம் இல்லாம செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி அடையும். அதனால பேசக்கூடிய வார்த்தைகளினால் வரக்கூடிய சிக்கல்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை மாற்றம் அல்லது வீட்டுல ஏதாவது பராமரிப்பு செலவு இருந்ததுன்னா அந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. மதியத்துக்கு மேல பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், எதிரிகள் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் மற்றும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட கருத்து மோதல்களை களைவதற்கு முயற்சி எடுத்தா
நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடந்த காலத்துல உங்களுக்கு உதவி செய்தவர்கள் அல்லது உங்களுக்கு கடன் கொடுத்து உதவியவர்கள் விஷயத்துல நீங்க இன்னைக்கு பட்டும் படாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையற்ற கெட்ட பெயரை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகள் அல்லது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வார்த்தைகளினால் ஏற்பட்ட குழப்பங்கள் வார்த்தைகளாலே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இன்னைக்கு எதிரிகளை டைரக்டா நேர்ல பாக்குறீங்க, வியாபார விஷயமா பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வியாபாரத்தை மட்டும் பேசுங்க. நீங்க கடந்த காலத்தை பத்தி பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மீன ராசி, ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இதனால உங்களுக்கு இன்று அலைச்சல் இருக்கும். வேலை நிமித்தமான அலைச்சல், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆனா அந்த அலைச்சல்னால பெருசா நஷ்டம் ஏற்படாது. அதே சமயம் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. மேலதிகாரிகள் இணக்கமாக செயல்படுவார்கள். நீண்ட நாட்களாக எதிரியாக செயல்பட்ட நபர்கள் கூட மாறுவதற்குண்டான சூழ்நிலை. இன்னும் 15 நாள் இருக்கு சூரியன் பயிற்சி ஆகிறதுக்கு. ஆனா சனியின் பார்வையில இருக்கிற சூரியன் உங்களுக்கு தேவையற்ற எதிரிகளிடமிருந்து விலக்கு வைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்முறை எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழிலில் இருந்த போட்டி விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனா நீங்க விட்டேத்தி திறமா இருப்பீங்க. அதே சமயம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போட்டியாளர்களால செலவா இல்ல நீங்க செய்யக்கூடிய தவறுகளால செலவாங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையும். தந்தை வழியில இருந்து வந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும். ஆரோக்கியத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடுமாற்றம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்க எதிரிகள் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட டைரக்டா பேச்சு நடத்துறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகள் செயல்பாடுகளினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்துவீர்கள். தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனா உங்களுடைய வீடு மனை சார்ந்த வண்டி வாகனம் வகையில உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகளை பற்றிய குழப்பம் இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். இளைய சகோதர சகோதரிகளும் உதவிகரமாக செயல்படுவார்கள். ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று தொழில் விருத்தி வியாபார விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகினாலும் பெருசா லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.